டிவோர்ஸ் கேஸ் முடியிற வரைக்கும் நான் ஆக்டிங்க்கு திரும்ப மாட்டேன்ட்டு ரவி மோகன் எமோஷனலான ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. ரவி மோகன் அவருடைய டிவோர்ஸ் கான்ட்ரோவர்சியை பற்றி ஓப்பனா பேசியிருக்காரு. சைபர் புல்லியிங் காரணமா மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கிறதாவும் அவர் சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்துல ரவி மோகன் அல்லது ஆர்த்தி ரவி இவங்க ரெண்டு பேருக்குமே அகைன்ஸ்டாவோ இல்ல ஃபேவராவோ யாருமே பேசக்கூடாது. ஏன்னா இது அவங்களுடைய பர்சனல் லைஃப். ஆன்லைன் ஹராஸ்மெண்ட் காரணமாக கெனிஷா பிரான்சிஸ் சென்னை விட்டு வெளியேறதா தெரிவிச்சிருக்காங்க. ரவி மோகன் அவருடைய பிரஸ் மீட்ல ஆர்த்தி ரவி மற்றும் அவருடைய குடும்பத்தினர் மேல சீரியஸான அலிகேஷன்ஸை வச்சிருந்தாங்க. எமோஷனல் பிரஷர் காரணமாக அவர் தன்னைத்தானே செல்ஃப் ஹார்மும் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்லியிருந்தாரு. அவருடைய பசங்களை பார்க்க விடாம கஷ்டப்படுத்துறதாகவும் சொல்லியிருந்தாரு. அது இல்லாம சில பேரு அவருடைய பர்சனல் லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆகவும் இன்டைரக்டா குறிப்பிட்டிருந்தாரு. ரவி மோகன் அவர்களுடைய பிரஸ் மீட்டுக்கு பிறகு ஆர்த்தி ரவி சைட்ல இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான இன்ஸ்டாகிராம் போஸ்டும் வந்திருந்தது. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் குஷ்பு சுந்தர் அவர்களும் ப்ரொவோக் பண்ற மாதிரியே ஒரு போஸ்டும் போட்டிருந்தாங்க. பல பேர் கெனிஷா போனதுக்கு அப்புறம் ரவி அவர்கள் இப்படி ரியாக்ட் பண்றது தப்பு, முன்னாடியே ரியாக்ட் பண்ணிருக்கணும்னு தெரிவிச்சிட்டு வராங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எமோஷன்ஸை எப்பயுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. எப்பனாலும் அதை ரியாக்ட் பண்ணலாம். இப்பதான் ரியாக்ட் பண்ணும், அப்பதான் ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு யாருமே யாரையுமே சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம இது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். இதை ஒரு ஜெனரல் பப்ளிக்ல இவங்க தான் கரெக்ட், அவங்க தான் கரெக்ட்ன்றதை யாருமே டிசைட் பண்ண முடியாது. என்னெல்லாம் நடந்திருக்குன்னு ஊருக்கே தெரியும். அந்த வீட்டுல என்னெல்லாம் நடந்திருக்குன்னு எங்க அப்பா அம்மா கையெடுத்து காலில் ஊந்து கேட்டாங்க. என்ன வேணாப்பா அந்த குடும்பம்னு சொன்னாங்க. எனக்கு அச்சதை போடும் போதே இப்படிதான் போட்டாங்க, நாசமா போன்னு தான் போட்டாங்க மேல. சொன்னதை கேட்க மாட்டேன். இன்னைக்கு நடந்துருச்சு. எத்தனை நாள் வேலை செய்ய இல்லையா? ஃபெமினிசம் அவர் தான் சொன்னார் வேலை செய்ய இல்லைன்னு. சரி, ஏன்னா அப்பா அம்மா வேலையெல்லாம் எதுக்குப்பா நீ தான் சம்பாதிக்கிற அப்படிலாம் சொன்னாங்க. சரி, வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். அப்பயாவது கேட்க வேண்டியது என்ன? ஃபெமினிஸ்ட் இருந்தா என்ன பண்ணணும்? நான் போவேன் வேலைக்குன்னு சொல்லியிருக்கணும்ல. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும்? இதுல வேற ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு. அந்த இது பேர்ல எடுக்கக்கூடாது, கேஸ் வரும். புரியுது எனக்கு. ஆல்ரெடி 100 கேஸ் இருக்கு என் மேல. ஆல்ரெடி கடன் இருக்கு, எல்லாமே இருக்கு என் மேல. இருந்தாலும் உங்க எல்லாருக்காகவும் நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே. எங்கேயாவது எனக்கு சோகம் தெரிஞ்சுதா? ஏன்னா நான் சந்தோஷமா இருந்தேன். நான் தெரிச்சு தானேங்க வந்தேன். வந்தவனை கூட நிம்மதியாக வாழ விடாட்டி ஒரு சின்ன ஒரு அன்பு இருந்திருந்தா எதுக்கு வந்திருப்பேன்? ஏன் வந்திருப்பேன்? யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? நான் இப்படி பேசணுமா? இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டு வாழ்ந்து என் மேல ஒரு பிளாக் மார்க் இல்லாம 23 வருஷம் எவனாவது இருக்கா? நான் கேட்டு பாருங்க. 23 வருஷம் எப்படின்னே புரியல எனக்கு. எப்படி ஏன் நிம்மதியா இருக்க விட மாட்டீங்க? எனக்கு புரியல. என்ன தப்பு நான் செஞ்சேன்? லீகலா தான் தப்பு செஞ்சேனா நானு? இல்ல. எப்படி 45 வயசுல எப்படிங்க அந்த அழகு பின்னாடி ஓடுற? என்னங்க பேசுறீங்க? அழகான ஹீரோயின் நடிகர் தான் என் வேலையை. அப்பெல்லாம் ஓடாத, இப்ப ஏங்க ஓடணும்? ஒரு ரீசன். எல்லாத்தையும் கொடுத்துட்டானா அவன் கையில்? அதான் என் பெரிய தப்பு. ஏன்? நம்பிக்கை, ட்ரஸ்ட், என் லைஃப், இது எல்லாத்தையும் கொடுத்துட்டான். அப்படியே எனக்கு ஒரு அக்கௌண்ட் கூட கிடையாது என் பேர்ல. தெரியுமா உங்களுக்கு? ஒரே அக்கௌண்ட் தான் எனக்கு இருந்துச்சு, ஜாயிண்ட் அக்கௌண்ட், எக்ஸ் ஃபேமிலியோட. எங்க சொன்னாலும் ஸ்வைப் பண்ணாலும் உடனே போய் என்ன எதுனால என்ன ஏன் இவ்வளவு? நான் தானே சம்பாதிக்கணும். ரொம்ப அநியாயம் நடந்திருக்கு எனக்கு ரொம்ப. அந்த வீட்டுல ரொம்ப அநியாயம் நடந்திருக்கு. சொல்ல முடியாத அளவுக்கு அநியாயம் நடக்குது. அதனாலதான் நான் வாங்கி மட்டும் அசிங்கமா. ஏன் என் நேச்சர் அப்படி. முடியலைங்க. எப்படி ஒரு 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 டீமை அமைச்சு ஒருத்தனை எப்படி காலி பண்ணலாம்? நான் உயிரோட இருக்க கூடாது அவங்களுக்கு. மேக்சிமம் அதுதான் நடந்துரும். கண்டிப்பா நடக்கும் இது. ஆனா நான் எல்லாரையும் முடிச்சிட்டு தான் நான் போவேன். சந்தோஷமா போவேன், சிரிச்சிட்டே தான் போவேன். ஆல்ரெடி எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஐ ஸ்டார்டட் ஹர்ட்டிங் மை செல்ஃப். என் குழந்தைங்களை என்ன பார்க்க விடல. ஐ ஸ்டார்டட் ஹர்ட்டிங் மை செல்ஃப். கை பார்த்துக்கோங்க. நார்மலா தான் இதுதான் நடக்கும். அதான் உங்களுக்கு வேணும். ஐ கேவ் இன் டு எவ்ரிதிங், நாட் எனிமோர். வர சொல்லுங்க. மொத்த ப்ரூஃபும் இருக்கு என்கிட்ட. வர சொல்லுங்க, தேடி. என்ன வேணா நடக்கட்டும். சாரிங்க, நான் நடிக்க மாட்டேன். ஸ்கிரீன்ல எப்ப என் படம் வரும் எனக்கே தெரியாது. எனக்கு சப்போர்ட் பண்றவங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க.
அதனால உங்க எல்லாரையும் சாரி சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு வேண்டி கேட்டுக்கிறேன், என்னோட இந்த டெசிஷனை அப்படியே விட்டுருங்க. என்னால் வேலை செய்ய முடியல. நான் என் பர்சனல் லைஃப்பை க்ளீன் பண்ணிட்டு எனக்கு என்ன இமேஜ் இருந்ததோ அதை நான் காப்பாற்றிக்கிட்டு நான் கண்டிப்பாக திரும்பி வருவேன். அது கடவுள் கையில் இருக்கு. இது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். சில விஷயங்கள் சொல்லணுங்க, அது ஓப்பனாக சொன்னாதான் அது. இந்த 3 லெட்டர் நடிகை இருக்காங்க, நான் சொன்னல ஆல்ரெடி நிறைய கேஸ். அவங்க பேரை சொன்னால் அவங்களும் என் பேரை தெரியாமல் என்னை வந்து அட்டாக் பண்ணுறாங்களாம். இட்லி நடிகை, அதையும் சொல்லிடுறேன் நான். 3 பேர் ஹீரோஸ் என்கிட்ட, பெரிய ஹீரோஸ், அவங்க ஜென்ரேஷன் ஹீரோஸ் வந்து என் குடும்பத்தை கெடுக்க வந்த இவாவை அசிங்கமான வார்த்தையில் சொன்னாங்க. நாசமாக போயிருக்கும். 3 பேரோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு ரெடியாக இருந்த அந்த ஒரு பொம்பளை என் லைஃப் பற்றி பேசுகிறாங்க. ஆனால் வேற ஏதாவது பிரச்சனை வந்து அப்படியே நான் ஃபெமினிஸ்ட், நான் இப்படி ஆயிடுவேன். என்ன ட்ராமா இதெல்லாம்? உனக்கெல்லாம் ஏதாவது துப்பு இருக்கா என்னை பற்றி பேசுறதுக்கு? எப்படி இப்படிலாம் மனுஷங்க இருக்காங்கன்னு புரியல எனக்கு. நான் யாரு, நீ யாரு? பர்சனல் லெவலில் டச் பண்ணது. என்னோட நல்லா நடிப்பியா, நடிச்சுக்கோ. ஐயோ காலில் நானே உழுறேன். அவார்டு வாங்குறேன், வாங்கிக்கோ. பர்சனல் லைஃப்ல மனுஷன் இவன் தப்பான மனுஷன் நீ அதாவது பேசின நீ இன்னொரு தடவை உனக்கு என்ன அறிகதை இருக்கு பேசுறதுக்கு? நீ என்ன பெத்தியா எல்லாரையும் வந்து? இல்லாடி ரத்தம் வந்தி வந்துட்டு இருக்கேன். எனக்கு பிளாக் மேஜிக் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு நான் இருந்தப்பவும் பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் பேச்சை கேட்கணும்னு அப்படியே பொட்டி பாம்பு மாதிரி வச்சிருந்தாங்க. எனக்கு தெரியுது, நான் தெரியாம இல்லை. அதான் அப்பா அம்மா கொடுத்த அறிவு தெரியுது. ஆனால் அப்பா அம்மா வளர்த்த நேச்சர் என்னை காலி பண்ணிட்டே இருந்துச்சு. இத்தனை வருஷம் முதுகில் குத்துறாங்கன்னு தெரியும், அவங்க எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. எவ்வளோ நாள் நானும் மாறிடுவாங்க, கடவுளை வேண்டிக்கிறேன், இப்படி ஆகிடும். நான் என்னதான் பண்ணேன்? வேலைக்கு போகிறேன், வரேன். ஒரு நிம்மதி இல்லைன்னா என்ன பண்ணுறேன்? ஒரு மரியாதை இல்லைன்னா என்ன பண்ணுறது? வீட்டில் அவ்வளோதானே கேட்குறேன். நான் பேசிக் தானே கேட்குறேன். இதில் என்ன ஆம்பளை பொம்பளை எனக்கு புரியல. சீக்கிரம் குத்துங்க, வாங்கிக்கிறேன் நான். அப்படிதான் என்ன இத்தனை நாள் வேலைக்கு போயிடுறேன் நான். ஏன் இப்போ நான் வெளியே போயிட்டு யார் கூடயோ போனது தான் உங்களுக்குலாம் தெரியும். அதுக்கு முன்னாடி நான் 2 வருஷம் ஹோட்டலில் அங்கே இங்கே தங்கினதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல, யாருக்கும் தெரியாது. ஏன்னா நான் சொல்லலை. 4 வருஷம் இன்னையோட 4 வருஷமா எனக்கும் சம்மந்தம். இப்போ நடந்தது தான் அவங்க எல்லாருக்கும் தேவை. அதை தான் அப்படியே ஜோடிச்சு இப்படி பண்ணி கிளாசிக் வச்சிருப்பாங்க நிறைய. ஏஐல கிரியேட் பண்ணி எவிடன்ஸ் எனக்கு தெரியாது, அது ரியல் எவிடன்ஸே எடுத்துட்டு வரேன். எனக்காக பேசுறவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் தப்பு. ஒருத்தரோட வாழ்க்கையில விளையாடக்கூடாது, ஒருத்தரோட இமேஜ்ல விளையாடக்கூடாது. என்ன நடந்துச்சு உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ இருந்து பாருங்க 2 நாள் முடியுமா? இல்ல, இப்போ இருந்தவங்களுக்கு தானே தெரியும். நீங்க ஏன் பேசுறீங்க? சைபர் புல்லிங் பிரிக்ஸ். உங்களால எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் சூசைட் பண்ணிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? நான் போயிடுவேன், உங்க எல்லாரும் எடுத்துட்டு தான் போவேன் நான். பிளடி குழந்தைங்கள்ல இருந்து டீனேஜர்ஸ்ல இருந்து உங்களால செத்து போயிட்டு இருக்காங்க. சைபர் புல்லிங் பிரிக்ஸ். வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? இப்ப பண்ணிதாங்க ஆகணும், வேற வழி இல்லை எனக்கு. யாருதான் சொல்லுவா அப்புறம் என் கதையா? அம்மா அப்பாவும் சொல்ல மாட்டாங்க, அண்ணன் ஏன்னா அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க. அல்ல எல்லாம் சொல்லிட்டாங்க, நான் கேட்கல. நிறைய அநியாயங்கள் நடந்திருக்கு எனக்கு. டே 1ல இருந்து அவங்கள கை அறுத்துக்கிட்டு தான் என்ன கல்யாணம் பண்ணாங்க. பிளாக்மெயில் மேரேஜ் தான் இது. பாருங்க வேணா போட்டோஸ். இன்னைக்கு என்னைய பண்ண வச்சிட்டாங்க. அதுதான் நடக்கும். ஒரு டெத் விஷ் வாங்கிட்டு தான் நான் இத்தனை வருஷம் உட்கார்ந்துருந்தேன். வெளியே வந்து இந்த லாஸ்ட் 2 வருஷம் தான் ஒரு மனுஷனா காத்து வாங்கிறது கூட நான் என்னால என்ஜாய் பண்ண முடியுது. ஒரு மனுஷனை என் கூட இருந்த எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு யாரெல்லாம் என் கூட இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்படி ஒரு அதுக்குள்ள 2 வருஷம் கல்யாணம், வீட்டை விட்டு பிரிச்சு கூட்டு வந்துட்டு இங்க வந்துட்டு வீடு கட்டணும், இது கட்டணும், அது இங்க வேலைக்கு போவோம், அங்க வேலை, யாரு காசு கொடுத்தாலும் வாங்கிக்கோ, நமக்கு இதுதான் முக்கியம். அதுதான் என்ன, அதுல 3 படம் எனக்கு போச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏதோ பண்ண அவங்க வீட்டோட ப்ரொடக்ஷனு, ஒரு படம் முடியறதுக்குள்ளே இன்னொரு படம் டேட். அப்ப நான் வெளியே படம் பண்ண தேவையில்லை.
கம்பெனி ஆர்டிஸ்ட் நான். அப்படியே என்ன சீரியல் ஆர்டிஸ்ட் மாதிரி உள்ளே வச்சு என்ன இது பண்ணுவீங்க. அதுல இருந்து நான் வெளியே வரக்கூடாது. நான் படிச்ச விஸ்காமுக்கும் நான் பார்த்த என்னுடைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸும் ஒரு 5 ஃபிலிம் ஃபெஸ்டிவல் லைஃப்ல நான் பார்த்துருக்கிறேன். அந்த நாலேஜ் எல்லாம் வச்சு நான் எதுவும் கிரியேட் பண்ணக்கூடாது. இதுலயே அடங்கி இப்படியே இருக்கணும். அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி படங்கள், மாசா கமர்ஷியலா. உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி படங்கள் நான் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். சாதாரணமா முடியாது. காசுக்காக பண்ண படங்கள் எதுவுமே இல்லை. இருக்கு, சாப்பிடணும்ல, பண்ணியிருக்கேன். இருந்தாலும் என் ஓன் இன்ட்ரெஸ்ட்ல எவன் ஜாம்பி படம் பண்றான், எவன் ஸ்பேஸ் படம் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் எவன் பண்றான், எதுக்கு நான் பண்ணணும், ஓடுமா ஓடாதான் தெரியாது. இருந்தாலும் மெனக்கெட்டு என் ஆடியன்ஸ்க்கு நான் நல்ல ப்ராடக்ட் கொடுப்பேன். அது ஒண்ணுதான் எனக்கு தெரியும். அது ஒண்ணுதான் நான் ஃபோக்கஸ் பண்ணது என் லைஃப்ல. ஏன்னா நீங்க போட்ட சாப்பாடு இது, நீங்க போட்ட பிச்சை எனக்கு. நான் ஏன் சைபர் புல்லிங்க்கு பிச்சை போடணும்? அவங்க ஃபாலோவர்ஸ் நான் ஏன் டெவலப் பண்ணணும்? நான் பேச மாட்டேன். சிவன் குழந்தைன்னு நான் சொல்லுவேங்க. ஆம்பளையும் இல்லாம பொம்பளையும் இல்லாம இருக்கிறவங்க எல்லாம் நான் அப்படி, கடவுள் குழந்தைங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு என்னென்னமோ பேசுறாங்க. என்ன இதெல்லாம் ஃபாலோவர்ஸ்க்காகவா? அதுக்காகவா பிறந்து வளர்ந்து இது பண்ணும்? என்ன எங்க போன நான்? உங்க கண்ணு முன்னாடி தான் கெனிஷான்னு ஒரு டாபிக் வந்தா நான் கண்ணு முன்னாடி தானே எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நாங்க ஒரு பொண்ணை புரிஞ்சுக்கிட்டு அதையும் தொத்தி அமுச்சு விட்டுட்டீங்க. அவங்க ஃபெமினிஸ்ட். எப்படி இறங்கி RMS லான்ச்ல ஒவ்வொரு ஸ்கிரீன் கிளாத்ல இருந்து ஒவ்வொரு நீடில் இருந்து இது இங்கதான் இருக்கணும் அங்கதான் இருக்கணும் இறங்கி வேலை பார்க்கறாங்க. இன்னொருத்தர் காசுல சொகுசா வாழ்ந்துகிட்டு என்ன வாடகை வீட்டுல ஒருத்துட்டு அப்படி இல்லை. இது அதுக்காக பேசவும் இல்லை. எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்ங்க. கடவுள் பார்த்துப்பாரு. கடவுளுக்கு தெரியும் எது உண்மை எது போய் எல்லாமே தெரியும். அவர் பார்த்துப்பாரு. ஐம் வெரி ஹாப்பி ஆக்சுவலி. பட் என்னால வேலை செய்ய முடியல. செய்வேன், சொல்லும் போதுதான் செய்ய முடியும். அது வரைக்கும் எனக்காக கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு வாய்ஸ் அவுட் தமிழா யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.